இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா அருமையான சூப்பரான ஒரு சாஃப்ட் கேசரி பண்ண போறோம். செம்மையா இருக்கும். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா ஒரு கேசரி பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம டக்குன்னு என்ன ஸ்வீட் செய்யறது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது கேசரி தான் சூட் ஆகும். வீட்லேயும் எல்லா பொருளுமே இருக்கும். அதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ செம்மையாக இருக்கும். ஏற்கனவே நான் வந்து கேசரி ரெசிபி போட்டுக்கேன். இருந்தாலும் இதையும் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே வலிக்கிட்டு போகும். அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சாஃப்டாக செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே தெரியுற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நெய் போட்டு வறுத்துடலாம். 1/2 ஸ்பூன் நெய் போட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுக்க வேணாம், நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். அது மாதிரி வறுத்துக்கலாம். அந்த ரவா வந்து அப்படி பொரிஞ்சு வரும், நல்லா வெள்ளை வெள்ளையர்னுட்டு. அந்தளவுக்கு வறுத்தா போதும், இல்லைனாக்கா கலர் மாறிடும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருவோம். அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் திராட்சை உப்பி வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப கலர் மாறாமல் வறுக்கணும். முந்திரி பருப்பெல்லாம் கலர் மாறிடக்கூடாது. வறுத்து ரெடி பண்ணியாச்சு. 1 டம்ளர் ரவா போட்டோம் இல்லைங்களா, அதே டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் குறையிறதுக்கு ஊற்றிட்டேன். இதில் நான் எல்லோ கலர் போடுறேன். உங்களுக்கு விருப்பமான கலர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லெமன் எல்லோ கலர், ஃபுட் கலர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏலக்காய் இன்னைக்கு ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருந்த ரவாவை போட்டு நல்லா கிளறிடலாம். கட்டி இல்லாமல் அழகாக கிளறணும். 1 டம்ளர் ரவாவுக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை போடுங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். 1க்கு 1 போட்டாலுமே கரெக்டாக தான் இருக்கும். 1.25 போட்டிங்கன்னா கரெக்டான ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு சரியாக இருக்கும். 1 டம்ளர் ரவாவுக்கு 1.25 டம்ளர் சர்க்கரை. 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ரவா வெந்ததுக்கப்புறம் போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தளதளன்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ரெண்டையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இறக்குனிங்கன்னா இன்னும் இறுகி போயிடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்குனா தான் இந்த கன்சல்டன்சி கிடைக்கும். வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தா அது மேலே போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்தால் எவ்வளோ சூப்பராக வறுத்து பாருங்கள். கரண்டியில் அவ்வளோ அழகாக ஒட்டாமல் அப்படியே ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேசரி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த அளவு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.